guys, வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. கரூர் மாரியம்மன் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் கரூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரூருக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, கரூர் சுற்று வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். நான் கரூர் போனேன்னா நான் பிறந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கரூர் தான். ஸோ அதனால் நான் அங்கே போனனாவே மாரியம்மன் கோயிலுக்கும் கல்யாண பசுதீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வரமாட்டேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக கரூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நம்ம பார்த்திங்கன்னா சில வேண்டுதல் வச்சுருந்தோம். அதில் ஒரு சிலது தான் அன்றைக்கி நான் செலுத்த முடிஞ்சுது. இந்த வருஷம் நான் பெரிய வேண்டுதல் வச்சுருந்தேன். அது நான் நிறைவேற்ற முடியல. அது என்னோடய பர்சனல் ரீசன்ஸ்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது ரொம்பவே மனம் கில்ட்டியாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து 2வது சாட்டும்போது நான் போயிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ லாங் வீடியோ ஃபார்மேட்டில் நான் எடுத்து எடிட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்கேன். எனக்கு நடந்த கோத்ரூவான விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயே லிங்க்கில் வச்சுருக்கேன் பயோவில். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயிலுன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு சாட்டியிருந்த போதும் போனேன், செகண்ட் டைம் சாட்டும் போதும் போனேன். ஃபஸ்ட் டைம் சாட்டும் போது நான் எடுத்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் த்ரூஅவுட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு போனோன்னா ஜங்ஷன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து நம்ம சாமிக்கு வந்து பூ எல்லாமே வாங்கணும். என்னென்ன பூ வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு ஒரு மாலையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் ஃபுல்லாக பால் நிறச்சி நம்ம கம்பத்துக்கு ஊற்றலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். ஸோ 2 டைம் நான் போயிருந்தேன். 2 டைமுமே பால் குடம் ஊற்றுனேன். எனக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த தடவை வேண்டுதல் செய்ய முடியாததுக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வருஷம் நான் இன்னும் என்னை நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மனக்குமரல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு நான் வந்திருக்கேங்க. கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக நிறைவேறுச்சுன்னா உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, ரோஜா மாலை, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மாவிளக்கு அம்மா போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். கோயிலுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா வீடியோஸ் எதுவும் அலோடு இல்லைங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அப்படியே சுற்றி தான் காமிச்சிருக்கேன். செகண்ட் டைம் சாட்டும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்தது. 100 rupees 2 rupees ஃப்ரீ தரிசனான்னு சொல்லிட்டு. ஃப்ரீ தரிசனா 2 rupees டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஹோட்டலில் தாண்டி இருந்தது. என்னால் அவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலையினால 100 rupees டிக்கெட் பே பண்ணி உள்ளே போயிட்டேன். நல்லா நின்று பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு மனமுருகி வேண்டிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சேர்த்து ப்ரே பண்ணிட்டு நான் வந்தாச்சுங்க. நமக்கு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் வருது, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.